Assalamualaikum. Una screen இருக்குதா? Oh, oh. ஓகே. கடைசியாக கல்கலா பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை உண்டாவது பாவம். فأثرن به نقعا ரெண்டாவது فقال لهم رسول الله ناقة الله وسقياها சரி போதுங்க. فقال لهم رسول الله ناقة الله وسقياها வசுகுயா வசுகுய வசுகுய يا ஹேட அதே வடிவத்துக்கு யா மாத்தணும் ஏன்னு சொல்லி. فقال لهم رسول الله ناقة الله وسقياها மூன்றாவது اقرأ باسم ربك الذي خلق நாலாவது كلا لا تطعه ஆ ஆ واسجد ஆ குழம்பப்படாது அவசரப்படாது. كلا لا تطعه واسجد واقترب சரி போதுங்க. كلا لا تطعه واسجد واقترب ஐந்தாவது لقد خلقنا الإنسان في أحسن تقويم சரி போதுங்க. لقد خلقنا الإنسان في أحسن تقويم இவன் பாவம் பெரிய பா இது இட சவுண்ட் சரியா வரணுமா? آه. الذي أطعمهم من என்றது போதாது. آه. الذي أطعمهم الذي أطعمهم من جوع وآمنهم من خوف சரி போதுங்க. الذي أطعمهم من جوع وآمنهم من خوف ஜூ இவ் இல்ல ஜூஐவ் ஜூஐவ் الذي أطعمهم من جوع وآمنهم من خوف ரெண்டாவது إن بطش ربك لشديد சரி போதுங்க. إن بطش ربك لشديد லஷதீது அது போதாது. إد إد லஷதீது ராகம் எடுக்கும் ராகம் ராகம். إن بطش ربك لشديد ரெண்டாவது மூணாவது فوسطن به جمعا சரி போதுங்க. فوسطن به جمعا நாலாவது سلام هي حتى مطلع الفجر மத்துல்லா அல்ல மத்துல மத்துலஇல் ஃபஜ்ர். سلام هي حتى مطلع الفجر சரி போதுங்க. سلام هي حتى مطلع الفجر
ரா வல்லினமே ஃபஜிர் ரா வருது இல்லையே. سلام هي حتى مطلع الفجر. ஃபஜிர் ரா வல்லினம் ஃபஜிர் இர் நாக்கு பின்னுக்கு போகணும். லைன் سلام آه سلام هي حتى مطلع الفجر. குட். கொஞ்சம் பெரிய துவாவையும் லாமையும் பிரிக்கணும். அங்கதான் அங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. மதுலாஇல் மதுலா மதுல இல்லைங்க வித்தியாசம். மதுல آه. سلام هي حتى مطلع الفجر. குட். ஐந்தாவது كلا إن الإنسان ليطغى. லயத்துகோ வானத்தை கொண்டு போகும். ك- லயத்துகோ كلا إن الإنسان ليطغى. இப்போ பாருங்க. كلا إن الإنسان ليطغى. ஓகே, நாங்க இரண்டாவது முறை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறோம். பட் பெரிய தான் நம்மளோட ஒர்க்ல வரப்போகுதான். தால கொஞ்சம் தாவும் லாவும் அடிக்கடி கலக்கு மிஸ் ஆகுது. அவங்க பாத்துக்கிறணும். ஹோம்ஒர்க் கொஞ்சம் ஏழி அனுப்புங்களா, லேட்டா அனுப்பினா நான் கிளாஸ்லயும் பார்க்க வாங்க. சரி, آه. கல்கலாட ரெண்டாவது முறை என்ன சொல்லும் என்றால், இங்க வந்து சுக்கூனுடைய உச்சரிப்பை நாங்க பார்ப்போம். முதலாவது வகையில் என்ன பார்த்தோம்? சுக்கூனுடைய அடையாளத்தை பார்த்தோம். இங்க சொல்றோம் م. சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்று வரணும். எது? கல்கலாவுடைய எழுத்து. கல்கலாவுடைய எழுத்து 5 இது. அதுல ஏதாவது வந்து சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்று வரணும். அது வசனத்துல எங்க வரணும்? நாங்க நிறுத்துற இடத்துல வரணும். 3 கன்செப்ட். ஒன்று நிறுத்துற இடம் அல்லது வசனத்துல இறுதியில வரணும். அந்த இடத்துல நாங்க நிறுத்தி ஓடணும். சுக்கூனுடைய உச்சரிப்பை பெற்று வரணும். சுக்கூனுடைய உச்சரிப்புங்கிறது சுக்கூன் அடையாளம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி சுக்கூனுடைய உச்சரிப்பு வரும். م. இதான் அதுல முக்கியமான விஷயம். இப்போ இந்த உதாரணத்தை சரி இந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க விளங்கப்படுத்தினதால கஷ்டமாயிக்காது. இது 3 உதாரணங்கள். இதான் முக்கியமான விஷயம். நிறுத்தி ஓதுகின்ற பொழுது சுக்கூன் அடையாளம் பெற்று வந்தாலும் இந்த சட்டம் தான். எனக்கு நாங்க சுக்கூன் உச்சரிப்பு தானே பாக்குறோம். உதாரணத்தை பாருங்க. பன்சபு ஃபர்கபு வக்குத்தரிபு இதெல்லாம் அடிப்படையில் என்ன செய்யுது? சுக்கூன் பெற்று தான் வருது. ஆனா எங்க வருது? வசனத்தின் இடையிலையா? இல்ல, வசனத்தினுடைய இறுதியில சுக்கூனை பெற்று வருது. சுக்கூனுடைய உச்சரிப்பு பெற்று தான் வருகிறது. எனவே நாங்க இதை கல்கலா குபுராக்குலாம் கொண்டு போவோம். பெரிய அளவுல கலைக்கு ஓதுற பாடங்கள்லாம் அமையும். இந்த வேறுபாடை இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஓகே, இதை நீங்க நார்மலா பார்த்துக்கோங்க. மெயின் சப்ஜெக்ட் இந்த தான். தாட சப்ஜெக்ட் ஓதிக்கிறீங்க. நிறைய இடங்கள் கொஞ்சம் அகல் பகலா திருப்பி திருப்பி இப்ப வந்துக்குது. எல்லாம் செஞ்சுட்டாங்களா? آه.